பிரைஸ் தி லார்ட். வேதம் சொல்லுது, ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல, ஏனோக்கு தேவனோட சஞ்சரித்து கொண்டிருக்கிற அந்த ப்ராசஸ்ல இருக்கும்போது காணப்படாமற் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். ஏனோக்கினுடைய சந்ததி எப்படி இருந்ததுங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்ததுனால பரலோக ஆசீர்வாதத்தை கண்டான். எப்படி கண்டான்? தேவனோடு சஞ்சரித்து கொண்டு இருக்கையில் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான் தேவனால். ஏனோக்கினுடைய பையன் மெத்துசெலா, அவன் எவ்வளவு வருஷம் வாழ்ந்தான்னு நம்மளுக்கு தெரியும். 969 years வாழ்ந்தான். 969 years. அப்போ அவனுடைய பையன் எப்படிப்பட்டவனா இருந்தா தெரியுமா? வேர்ல்ட் ரெக்கார்டை செட் பண்ணுகிறவனா இருந்தான். எப்படிப்பட்ட வேர்ல்ட் ரெக்கார்ட் தெரியுமா? இனிமே பிறக்க போற யாராலையோ அவன் செட் பண்ண அந்த வேர்ல்ட் ரெக்கார்டை பிரேக் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு வேர்ல்ட் ரெக்கார்டை செட் பண்ணுகிற ஒரு மகனை பெற்றெடுக்க கர்த்தர் கிருபை செய்தார். ஏனோக்கினுடைய பேரன் லாமேக். லாமேக் அப்படிங்கிற அந்த பேருக்கு மீனிங் என்ன தெரியுமா? வல்லமை. வல்லமைன்னா என்ன தெரியுமா? ஃபைனான்சியலா ஸ்டேபிளா இருக்கிறதுக்கு தேவையான வல்லமை உடையவனா இருந்தான். எல்லா விதமான பாவத்தையும் மேற்கொள்வதற்கு தேவையான வல்லமை உடையவனா இருந்தான். சகலத்தையும் செய்து முடித்து ஓட்டத்தை ஜெயத்தோடு முடிக்கிறதுக்கு தேவையான வல்லமை உடையவனா இருந்தான். சகல விஷயத்திற்கும் தேவையான வல்லமை உடையவனா இருந்தான் அவனுடைய பேரன். லாமேக்குடைய பையன் எப்படிப்பட்டவனா இருந்தா தெரியுமா? லாமேக்கு வந்த பையன் நோவா. நோவாங்கிற பேரு இளைப்பாறுதல். அந்த பேரு கேட்டபடி நோவா இருந்தானான்னு கேட்டா இருந்தான். எப்படி இருந்தான்? நோவாவும் இளைப்பாறுதலை பார்த்தான். அவனை சார்ந்திருந்த எல்லா விதமான விலங்குகளும் அவனை சார்ந்திருந்த குடும்பத்தையும் இளைப்பாறுதலை பார்க்க வைத்தான். அந்த 40 நாளைக்கு இளைப்பாறுதலை பார்க்க வைத்தான். அப்போ இன்னைக்கு நீங்க ஒரு அப்பாவா ஏனோக்கை போல இருங்க. ஏனோக்கு என்ன செய்தான்? தேவனோட சஞ்சரித்தான். தேவனோட சஞ்சரித்ததுனால ஏனோக்கு உலக பிரகாரமான ஆசீர்வாதம் இல்ல, பரலோக ஆசீர்வாதத்தை பார்த்தான். என்ன பரலோக ஆசீர்வாதம்? தேவனால் எடுத்துக்கொள்ளப்பட்டான். அவனுக்கு வந்த பையன் மெத்துசெலா வேர்ல்ட் ரெக்கார்டை செட் பண்ணுகிறவனா இருந்தான். அவனுக்கு வந்த பேரன் வல்லமையுடையவனா இருந்தான். ஏனோக்கினுடைய பேரனுடைய பையன் எப்படிப்பட்டவனா இருந்தான்? அவனையும் அவனை சார்ந்திருந்த அனைவருக்கும் இளைப்பாறுதலை கொடுக்கிறவனா இருந்தான். நீங்க ஒரு அப்பாவா? அப்போ ஏனோக்க போல இருக்க ஆசைப்படுங்க. ஏன் தெரியுமா? உங்களோட சந்ததி, மகன், பேரனுடைய மகன் ஆசீர்வதிக்கப்பட்டதா இருக்கும். அது மட்டும் இல்ல, அது வேதத்தின்படி இருக்கும். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.